கொடுப்போம், பலன் பெறுவோம். எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக்கி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். உபாகம் 26:9. இறைக்கின்ற கிணறு தான் ஊறும், இறையாத கிணறு நாரும் என்ற சொல்லாடல் நம் கிராமங்களில் சொல்லப்படுவதுண்டு. அதனுடைய அர்த்தம் நம்மிடம் உள்ளவைகளை தேவையோடு இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவும் போது நாம் ஒருபோதும் தாழ்வுக்குள் செல்வதில்லை என்பது ஆகும். அது நம்மை ஆசீர்வாத உயர்வுக்கு நேராக வழி நடத்தும். தூய அந்தோணியார் புனிதர் என்கின்ற நிலையில் இன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். அதற்கு காரணம் ஆரம்ப நாட்களில் நீ உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்ற இறைவார்த்தைக்கு இணங்க தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று அதில் தனக்கும் தன் தங்கைக்கும் சிறு பகுதியை வைத்துவிட்டு சுமார் 100 ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கின்றார். சில நாட்கள் செல்லவே நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்ற இயேசுநாதரின் மலைப்பொழிவு வார்த்தைக்கு இணங்க தன்னிடம் மீதம் இருந்ததையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தன் தங்கையை அருள் சகோதரியாய் அனுப்பிவிட்டு தானும் துறவரம் பூண்டார். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனக்குள்ள எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்த அந்த நல்ல பண்பு அவரை ஆசி மிகுந்த புனிதர் அந்தஸ்துக்கு உயர்த்தியது. கொடுத்தல் என்பது மனிதரிடம் இருக்கும் உயர்ந்த பண்பு. இன்று இந்த பண்பு மனிதர்களாகிய நம்மிடம் குறைந்து கொண்டே வருகின்றது. இன்று கொடுத்தல் என்பது ஆண்டவர் விரும்புவது போல நம்மிடம் இல்லை. உபாகம் 26:1 முதல் 15 வரை உள்ள திருமறை பகுதியில் இஸ்ரவேலர்களிடம் ஆண்டவர் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் போய் அதை கட்டிக்கொண்டு அங்கே நிலத்தில் பயிரிட்டு அவைகளை அறுவடை செய்யும் போது முந்தின பலனை கடவுள் வாசம் பண்ணும் ஸ்தலத்தில் கொண்டு போய் கடவுளுக்கு நன்றி செலுத்த சொல்லுகின்றார். நாம் எப்படி கொடுக்கின்றோம்? எல்லாவற்றிலும் முதற் பலனையும் சிறப்புக்கு உரியவைகளையும் இறைவனுக்கு மனநிறைவோடு கொடுப்போம். கடவுள் அருளும் பலனை பெறுவோம். ஜெபம். அன்பின் இறைவா, நீர் எங்களுக்கு தந்திருக்கும் அருள்கொடைகளான வளங்கள், ஞானம், கல்வியறிவு அனைத்தையும் உமக்காக பயன்படுத்த அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.